வெல்கம் வியூவர்ஸ். எல்லோருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தீமா யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். ஸ்கை யோகா ஃபவுண்டரான வேதாத்ரி மகரிஷியின் சிம்பிளான நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியை எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் ஈஸியா செய்யலாம். முதல்ல வலது கால் ஃப்ரண்ட்ல இருக்கிறபடி சம்பளமிட்டு முதுகு நேராக அமர்ந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடி இடது உள்ளங்கையும் புஜமும் நம்ம பார்க்கிற மாதிரி வச்சு இடது கைவிரல்களால் வலது காதை தொட்ட மாதிரி வச்சு முகம் நேராக வச்சு கண்களை மூடி மூச்சை நிதானமாகவும் ஆழ்ந்தும் 5 முறை இழுத்து விடணும். இதனால் வலது பக்க நுரையீரல் நல்ல விரிவடைவதை உணரலாம். லங்ஸுக்கு காற்றோட்டம் கிடைக்குது. ரெண்டாவது எக்ஸசைஸா இடது உள்ளங்கையால தொப்புள மூடி வலது உள்ளங்கையும் புஜமும் வலது கைவிரல்களால் இடது காதை தொட்ட மாதிரி வச்சு மூச்சை நிதானமாக ஆழ்ந்து 5 முறை இழுத்து விடணும். இதனால இடது பக்க லங்ஸ் விரிவடைவதை உணரலாம். லங்ஸுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். மூணாவது எக்ஸசைஸாக இடது கைய வலது காதிலும் வலது கைய இடது காதிலும் வச்சு மூடிட்டு முழங்கைகள் இரண்டும் செஸ்ட அமுக்கியவாறு வச்சு மூச்சை 5 முறை ஆழமா இழுத்து வெளியிடணும். இதை ரெகுலரா செஞ்சுட்டே இருந்தா பின் நுரையீரல் நல்ல விரிவடைந்து இரத்தம் சுத்தமாக மாறும். நாலாவது எக்ஸசைஸாக வலது காத வலது உள்ளங்கையை கொண்டும் இடது காத இடது உள்ளங்கை கொண்டும் கைகளை விரித்த நிலையில மெதுவா மூச்சை 5 முறை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளியிடணும். லங்ஸின் முன் கீழ் பகுதிகள் விரிவடைஞ்சு நமக்கு உயிர் சக்தி கூடும். இதை செய்யும்போது கை விரல்கள் பிடரியில் வந்து சேரணும். 5வது எக்ஸசைஸ் ஐ பாமிங். 2 கண்களையும் மூடிக்கொண்டு இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொண்டு 5 முறை மூச்சை நிதானமா ஆழ்ந்து இழுத்து வெளியிடணும். லங்ஸின் மேற்பகுதி விரிவடைந்து தலைவலி, ஆஸ்மா, மூச்சு குழல் பாதிப்புகள் சரியாயிரும். மூச்சை இழுத்த பிறகோ விட்ட பிறகோ மூச்சினை நிறுத்தக்கூடாது என்பது முக்கியம். நார்மல் போஸ்டருக்கு வந்துடலாம். ஈஸியான நியூரோ மஸ்குலர் பிரீதிங் எக்ஸசைஸை நாம தினமும் செஞ்சு பயனடையலாம். வாழ்க வளமுடன்.